தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் 1 யோவான் அதிகாரம் 2 வசனம் 6. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். புதிய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்குள்ளே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே, நீர் நடந்த வழியிலே நடக்கத்தக்கதான கிருபைய கர்த்தர் இந்த நாளில் எங்கள் மத்தியிலே நீர் ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமாண்டவரே, உமக்குள்ளே இருக்கிறேன் என்று சொல்லி, ரட்சிப்பை அடைந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே, நாங்கள் எந்த விதத்திலும் பாவமான காரியங்களுக்குள்ளாய் போய்விடாதபடிக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத வழியிலே நடக்காதபடிக்கு ஆண்டவரே, உமக்குள்ளே நிலைத்திருக்கிற நாங்கள், வேத வசனத்துக்குள்ளாய் நிலைத்திருக்கிற நாங்கள் ஆண்டவரே, நீர் எப்படி நடக்கிறீங்களோ அதே மாதிரி நடக்கிற கிருபையை தாங்க. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, ஆவியின் கனிகளினால் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்படட்டும். ஆண்டவரே, உமக்குள்ளே ஆவியின் கனிகள் நிரம்ப காணப்பட்டதப்பா. ஆண்டவரே, தாழ்மை உள்ளவராய் இருந்தீங்க, நாங்களும் தாழ்மை உள்ளவர்களாய் நடக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் பரிசுத்தம் உள்ளவராய் நீர் நடந்தீங்கப்பா. ஆம் ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கத்தக்கதான கிருபையை தாங்க சுவாமி. ஆண்டவரே, பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராய் நீர் நடந்தீங்கப்பா. நாங்களும் இந்த உலகத்துல இருக்கிற நாட்களிலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாங்கள் நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நடந்தபடி நாங்களும் நடந்து ஆண்டவரே, அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அந்த நல்ல பாக்கியத்தை இந்த நாளை ஒவ்வொருவருக்குள்ளே ஊற்றுகிறபடி நாள் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.